தாய்த்தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் ப. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 94வது அதிகாரமாக உள்ள சூது என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 938வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறிய போகின்றோம். சூது என்பதற்கு சூதாடுவதை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 938வது திருக்குறளுக்கு செல்வோம். பொருள் கெடுத்து பொய் மேற்கொள்ளி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. பொருள் கெடுத்து பொய் மேற்கொள்ளி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். சூதானது ஒருவரின் புகழை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவரிடம் உள்ள பொருளையும் கெடுத்து அவரிடம் பொய் பேசிட செய்தும் அவர் நெஞ்சத்தில் உள்ள அருளை கெடுத்தும் அதோடு மட்டுமல்லாமல் தீராத பல துன்பங்களையும் வந்து சேர்த்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: சூதானது ஒருவரிடம் உள்ள பொருளை கெடுப்பதோடு அவரை பொய் பேச செய்வதோடு அவரிடம் நெஞ்சத்தில் உள்ள அருளையும் கெடுத்து தீராத துன்பத்தை ஒருவருக்கு சூது தந்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் சூதினை தவிர்த்திடுவோம். நன்றி, வணக்கம்.